வணக்கம். என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்மில் பலருக்கு ஒரு தீராத ஆதங்கம் எப்போதும் உண்டு. நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைப்பதில்லை, நேர்மையாகவே உழைக்கிறோம். ஆனாலும் நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அடுத்தடுத்து சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று பலமுறை நாம் கலங்கி இருப்போம். ஏன் பலருக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதில்லை, அல்லது நல்ல முறையில் தொடங்கிய காரியங்கள் பாதியிலேயே தடைபட்டு போகிறது? ஏன் சில குடும்பங்களில் மட்டும் எப்போதும் வறுமையும் நிம்மதியற்ற சூழலும் நிலவுகிறது? இதற்கெல்லாம் உங்கள் ஜாதக கட்டங்களோ அல்லது உங்கள் உழைப்போ மட்டும் காரணமல்ல. சில நேரங்களில் உங்கள் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் பசியோடும் தாகத்தோடும் இருக்கும்போது அவர்களின் வருத்தம் நம்முடைய வாழ்க்கையில தீராத துன்பங்களாக எதிரொலிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் கவலைப்படாதீர்கள், அந்த துயரங்கள் அனைத்தையும் போக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை வீசச் செய்ய போகும் ஒரு அற்புதமான நாள்தான் இந்த தை அமாவாசை. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் அந்த ரகசியமான வழிபாட்டு முறைகள் உங்கள் முன்னோர்களின் ஆன்மாவை எப்படி குளிர வைத்து அவர்களின் முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை பற்றி பேச போகிறோம். தை மாதம் என்பது இருள் நீங்கி ஒளி பிறக்கும் ஒரு உன்னதமான மாதமாகும். சூரிய பகவான் தனது பயணத்தை தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி திருப்பும் உத்தராயண காலத்தின் தொடக்கமே இந்த தை மாதம். தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதாக கருதப்படும் இந்த மாதத்திலே வரும் அமாவாசை மற்ற அனைத்து அமாவாசைகளை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு உயர்வுக்கும் பின்னணியில் நமது முன்னோர்களின் ஆசி மறைந்திருக்கிறது. நாம் இன்று அனுபவிக்கும் இந்த உடல், உயிர், செல்வம் மற்றும் வசதிகள் அனைத்தும் நமது பித்திருக்கள் நமக்கு விட்டு சென்ற கொடையாகும். அத்தகைய முன்னோர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் ஒரு புனிதமான கடமைதான் இந்த தை அமாவாசை வழிபாடு. பித்ரு கடன் என்பது நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் ஆகும். ஒருவன் தன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இறைவனுக்கு செய்யும் பூஜைகளை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்று புராணங்கள் தெளிவாக கூறுகின்றன. எனவே இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த தகவல்கள் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒளியேற்ற போகும் ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தை அமாவாசை மிகச் சிறப்பாக அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:20 அமாவாசை திதி தொடங்கிவிடுகிறது. மறுநாள் அதிகாலை 2:31 வரை திதி நீடிப்பதால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் முதல் மாலை வரை நாம் முழுமையாக வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தால் இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் சனியின் வீடான மகர ராசியில் ஒன்றாக இணைகிறார்கள். சூரியன் பிதிருக்காரகன் என்றும் சந்திரன் மாதுருக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அதாவது தந்தை மற்றும் தாய் வழி உறவுகளை குறிக்கும் இந்த இரு கிரகங்களும் இணையும் போது செய்யப்படும் வழிபாடு நம் முன்னோர்களின் ஆன்மாவை நேரடியாக சென்றடைந்து அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பசி ஆற்றுதலையும் தருகிறது. நம் முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் தாகத்துடனும் பசியுடனும் இருக்கும்போது நாம் இங்கு வழங்கும் எள்ளும் தண்ணீரும் அவர்களுக்கு அமுதமாக மாறுகிறது. இந்த வழிபாட்டை செய்ய திட்டமிடுபவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட வேண்டும். புனித நதிகள் அல்லது கடற்கரை ஓரங்களில் சென்று தர்ப்பணம் செய்வது மிகச் சிறந்தது. ஒருவேளை உங்களால் கடற்கரைக்கு செல்ல முடியாவிட்டால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் நீர்நிலைகளோ அல்லது வீட்டிலேயே குளிக்கும் நீரில் கங்கை போன்ற புண்ணிய நதிகளை நினைத்து கொண்டு நீராடலாம். குளித்து முடித்தவுடன் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களை வரவேற்கும் நாள் என்பதால் வீட்டை தூய்மையாக மட்டும் வைத்திருந்தால் போதும். சூரிய உதயத்திற்கு பிறகு, அதாவது காலை 6 மணி முதல் மதியம் 12 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் உசிதமானது. தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்கள் கோத்திரம், குலதெய்வம் மற்றும் உங்கள் குடும்பத்தின் 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். தந்தை வழி முன்னோர்கள் மற்றும் தாய் வழி முன்னோர்கள் என அனைவரையும் மனதார நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பெயர்கள் தெரியவில்லை என்றால் அவர்களின் உறவு முறையை சொல்லி வழிபடலாம். ஒருவேளை வெளியூர்களில் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் எளிய முறையில் வீட்டிலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து வலது உள்ளங்கையில் கருப்பு கொண்டு தர்பை புல்நுனி வழியாக தண்ணீர் ஊற்றி காசி காசி என்று கூறி வழிபடலாம். இந்த வழிபாட்டில் தந்தை இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்.
ஒரு ஆண்மகனுக்கு தன் தந்தை உயிருடன் இருக்கும்போது அவன் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அந்த நிலையிலே தந்தையே தன் முன்னோர்களுக்கு செய்வார். பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது என்பது பொதுவான விதி என்றாலும் அவர்கள் தன் கணவர் செய்யும் வழிபாட்டிற்கு துணையாக இருந்து உணவுகளை சமைத்து படைக்கலாம். கணவன் இல்லாத பெண்கள் அல்லது வேறு வழியில்லாத பெண்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்துத்தான தர்மங்கள் செய்வதன் மூலம் அதே பலனை பெற முடியும். தர்ப்பணம் முடிந்த பிறகு முன்னோர்களின் படங்களுக்கு முன் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்று மதிய உணவை படைக்கும் பொழுது பித்ருக்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைக்க வேண்டும். முக்கியமாக அசைவ உணவுகளை தவிர்த்து சுத்தமான சைவ உணவுகளை மட்டுமே படைக்க வேண்டும். அகத்திக்கீரை, வாழைக்காய் மற்றும் பாயசம் போன்ற உணவுகளை சேர்ப்பது விசேஷமானது. சமைத்த உணவை முதலில் ஒரு இலையில் வைத்து வீட்டின் மொட்டை மாடியில காகத்திற்கு வைக்க வேண்டும். காகங்கள் வடிவில் நம் முன்னோர்கள் வந்து உணவை அருந்துவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. காகம் வந்து உணவை எடுத்த பிறகே குடும்பத்தினர் அனைவரும் உணவருந்த வேண்டும். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பகலில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பது அவசியம். அன்னதானம் என்பது அமாவாசை நாளில் ஈடு இணையற்ற பலனை தரும். உங்களால் முடிந்த ஒருவருக்காவது அன்றுக்கு வயிறார உணவு வழங்க வேண்டும். பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவதும் எறும்புகள் அல்லது நாய்களுக்கு உணவளிப்பதும் கோடி புண்ணியங்களை தரக்கூடியது. பசுவின் உடலில் 33 தேவர்களும் வசிப்பதாக ஐதீகம். எனவே பசுவிற்கு செய்யும் சேவை நம் முன்னோர்களின் ஆன்மாவை சாந்தியடைய செய்யும். அதேபோல் குளிரில் வாடும் ஏழைகளுக்கு போர்வை அல்லது துணிமணிகளை தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும். நாம் செய்யும் ஒவ்வொரு தானத்தையும் நம் முன்னோர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய சந்ததியினர் தர்ம வழியில் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து நம்மை வாழ்த்துவார்கள். ஜோதிட ரீதியாக பார்த்தால் ஜாதகத்தில் உள்ள பித்ரு தோஷங்கள் நீங்க தை அமாவாசை ஒரு அருமையான வாய்ப்பு. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் அல்லது சூரியனும் சனியும் இணைந்திருந்தால் அது பித்ரு தோஷத்தை குறிக்கும். இத்தகைய தோஷம் உள்ளவர்கள் வாழ்வில் பல போராட்டங்களை சந்திப்பார்கள். படிப்பு, வேலை, திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் என எதுவாக இருந்தாலும் தடைகள் ஏற்படும். அத்தகைய தடைகளை நீக்கி பித்ருக்களின் ஆசியை பெறத்தை அமாவாசை அன்று முறைப்படி தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களின் ஆசி கிடைத்துவிட்டால் மற்ற தெய்வங்களின் அருள் தானாகவே வந்து சேரும். கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை சரியாக செய்தாலே போதும், மற்ற கடன்கள் அனைத்தும் விரைவில் அடைந்துவிடும். பித்ரு தோஷம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் இன்னும் ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்து விபத்துக்கள் நடப்பது, அகால மரணங்கள் ஏற்படுவது அல்லது தீராத நோய்களால் குடும்ப உறுப்பினர்கள் அவதிப்படுவது போன்றவை பித்ருக்களின் அதிருப்தியை குறிக்கும் அறிகுறிகளாக சொல்லப்படுகின்றன. அது மட்டுமின்றி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் தள்ளிப்போவது அல்லது பிறந்த குழந்தைகள் உடல்நல குறைபாட்டுடன் இருப்பது போன்றவையும் பித்ரு தோஷத்தின் வெளிப்பாடுகளே. இத்தகைய சூழலில் இருப்பவர்கள் தை அமாவாசை அன்று முறைப்படி வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். முன்னோர்கள் என்பவர் நம்முடைய வேர்கள் போன்றவர்கள். வேர்களுக்கு நீர் ஊற்றினால்தான் மரம் செழிக்கும். அதுபோல முன்னோர்களை வணங்கினால்தான் நம் குடும்பம் தழைக்கும். புராணங்களில் பித்ரு வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி பல கதைகள் உள்ளன. குறிப்பாக மகாபாரதத்திலே கர்ணன் மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திற்கு சென்றபோது அவருக்கு உண்ண உணவாக தங்கமும் ஆபரணங்களுமே கிடைத்தன. பசியால் வாடிய கர்ணன் இதற்கு காரணம் என்னவென்று கேட்டபோது அவர் தன் வாழ்நாளில் பொன்னையும் பொருளையும் தானமாக வழங்கினாரே தவிர தன் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் தந்து பசி ஆற்றவில்லை என்று கூறப்பட்டது. பிறகு கர்ணன் மீண்டும் பூமிக்கு வந்து 15 நாட்கள் தங்கி தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த பிறகே அவருக்கு முக்தி கிடைத்தது. இந்த தத்துவமே நாம் ஏன் பித்ருக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. எவ்வளவு பெரிய தானம் செய்தாலும் பித்ருக்களுக்கு செய்யும் தானத்திற்கு ஈடாகாது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தை அமாவாசை அன்று சில குறிப்பிட்ட தானங்களை செய்வது இன்னும் கூடுதல் பலன்களை தரும். மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் துவரை அல்லது செந்நிற ஆடைகளை தானம் செய்யலாம். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் மொச்சை அல்லது வெள்ளை நிற இனிப்புகளை வழங்கலாம். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் பச்சை பயிறு அல்லது காய்கறிகளை தானம் செய்வது சிறப்பாகும். கடக ராசிக்காரர்கள் பச்சரிசி அல்லது பால் சார்ந்த பொருட்களை தானம் செய்யலாம். சிம்ம ராசிக்காரர்கள் கோதுமை அல்லது வெல்லம் கலந்த உணவுகளை வழங்கலாம். தனுசு மற்றும் மீன ராசி
ராசிக்காரர்கள் கொண்டைக்கடலை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்யலாம். மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் கருப்பு எள் அல்லது இரும்பு சட்டி போன்ற பொருட்களை தானம் செய்வது பித்ரு தோஷத்தை நீக்கும். தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நாம் பயன்படுத்தும் எள்ளுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. எள் என்பது விஷ்ணு பகவானின் வியர்வையில் இருந்து உருவானதாக கருதப்படுகிறது. இது கெட்டுப்போகாத ஒரு தானியம் மற்றும் தீய சக்திகளை அழிக்கும் வல்லமை கொண்டது. அதனால்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எள்ளை பயன்படுத்துகிறோம். அதே போல தர்பை புல் என்பது கதிர்வீச்சுகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. நாம் மந்திரங்களை சொல்லும் பொழுது ஏற்படும் நேர்மறை ஆற்றலை நம் முன்னோர்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு பாலமாக இந்த தர்பை புல் விளங்குகிறது. இந்த அறிவியல் நுணுக்கங்களை தான் நம் முன்னோர்கள் ஆன்மீக சடங்குகளாக நமக்கு வகுத்து கொடுத்துள்ளனர். தை அமாவாசை அன்று நாம் செய்யும் மற்றொரு முக்கியமான வழிபாடு முன்னோர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அதே போன்ற ஆடைகளை அல்லது புதிய வேட்டி புடவைகளை ஏழை எளியவர்களுக்கு வழங்குவதன் மூலம் நம் முன்னோர்கள் குளிர்ந்து போய் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அதே போல் அன்றைய தினம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த அரிசி மாவு போடுவது, நாய்களுக்கு ரொட்டி அல்லது பிஸ்கட் வழங்குவது, பூனைகளுக்கு பால் ஊற்றுவது என சிறிய அளவிலான ஜீவகாருண்ய செயல்கள் கூட நம்முடைய கர்ம வினைகளை குறைக்கும். இந்த வழிபாட்டை செய்யும் போது மனம் ஒருநிலைப்பட வேண்டும். கோபம், பொறாமை அல்லது வேண்டாத எண்ணங்களை தவிர்த்துவிட்டு அமைதியான முறையில் நம் முன்னோர்களை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். அமாவாசை அன்று வீட்டில் சண்டையிடுவதோ அல்லது மற்றவர்களை கடிந்து கொள்வதோ பித்திருக்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அன்று முழுவதும் வீட்டை தெய்வீக மனமாக வைத்திருப்பது அவசியம். சாம்பிராணி புகை போடுவது, முன்னோர்களின் நாமங்களை உச்சரிப்பது போன்ற செயல்கள் உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அமாவாசை நாளில் பிறந்த குழந்தைகள் அதீத புத்தி கூர்மை கொண்டவர்களாக திகழ்வார்கள் என்று அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் ஏற்படும் காந்த சக்தி அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளின் மூளையை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்ய வைக்கும். எனவே அமாவாசை என்பது ஒரு இருண்ட நாள் அல்ல, அது ஒரு பேராற்றல் கொண்ட நாள். இந்த தை அமாவாசை நாளில் மௌன விரதம் இருப்பது மனதிற்கு அமைதியை தரும். மாலையில் கோவிலுக்கு சென்று ஒரு புது அகல் விளக்கு வாங்கி 6 மணிக்கு மேல் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை தேற்கு பார்த்து வைத்து உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையை நீங்களே செதுக்க போகும் ஒரு உன்னதமான தருணம் இது. இந்த தை அமாவாசை வழிபாட்டை வெறும் சடங்காக பார்க்காமல் உங்கள் முன்னோர்களுடன் நீங்கள் கொள்ளும் ஒரு ஆழமான பிணைப்பாக கருதுங்கள். அவர்கள் தரும் ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறையையே காக்கும் கவசமாக இருக்கும். நம்முடைய சந்ததியினருக்கு இந்த வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுப்பது நம்முடைய கடமையாகும். இன்றைய தலைமுறைக்கு தர்ப்பணம் என்றால் என்ன, அதன் அவசியம் என்ன என்பது தெரியாமல் போகலாம். அவர்களுக்கு இதன் பின்னணியில் உள்ள நன்றியுணர்வையும் அறிவியலையும் விளக்கி கூறினால் அவர்களும் இந்த மரபை தொடருவார்கள். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த இந்த விலை மதிப்பற்ற வாழ்க்கைக்கு நாம் காட்டும் கைமாறு இதுதான். தை அமாவாசை வழிபாடு செய்வதால் பித்ருக்கள் நற்கதியை அடைவது மட்டுமன்றி நம் வாழ்வில் கடன் தொல்லைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். 7 தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னோர்களை மகிழ்விப்பதன் மூலம் நம் பிள்ளைகளுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் வந்து சேரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகட்டும். இந்த தை அமாவாசை நாளில் முறைப்படி உங்கள் கடமைகளை செய்து பித்ருக்களின் ஆசியுடன் அனைத்து செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.